ஹாய் ஹலோ வெல்கம் டு லக்ஷ்மிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திரு ஆடிப்பூரம் இல்லையா. ஸோ இன்றைக்கி ஒரு அவல் பாயசம் பண்ணலான்னு 1 லிட்டர் பாலை காய்ச்சிருக்கேன். அந்த காய்ச்சின பால்லே தேவையான அளவு சர்க்கரை போட்டே வச்சுருக்கேன். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவல் பாயசம் இன்னும் சூப்பராக வரும். காய்ச்சினது ஒரு பால் 1 லிட்டர் பால், அதில் சர்க்கரை போட்டிருக்கேன். இதில் 8 டேபிள் ஸ்பூன் அவல். இது வெள்ளை அவலாக இருந்தாலும் சரி, ரெட் அவலாக இருந்தாலும் சரி. 1/2 லிட்டருக்கு 4 டேபிள் ஸ்பூன், 1 லிட்டருக்கு 8 டேபிள் ஸ்பூன் அவல். தேவையான அளவு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஒரு 4 ஏலக்காய். இதை எப்படி பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் அல்லது கடாய் எது வேணால் வச்சுக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா சுடட்டும். அதில் இந்த பாதாம் முந்திரி பருப்பு போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் இந்த அவல் இருக்குது பார்த்திங்களா, 8 டேபிள் ஸ்பூன் வெள்ளை அவல், சிவப்பு அவல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பொரியணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவல் நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வேகும், நல்லாவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவல் நல்லா பொரிஞ்சிருக்கிறது தெரியுது பாருங்கள். நல்லா பொரிஞ்சிருக்கா? இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தான் நீங்கள் இந்த இந்த பாலில் சக்கரை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பாலை அதில் சேர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பாலில் ஓரளவு தான் சேர்த்துருக்கேன். ஒரு 80% சேர்த்துருக்கேன். மிச்ச பாலை இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். தேவைன்னா அப்புறம் கொஞ்சம் வெந்துட்டு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா சேர்க்கலன்னு தான் வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் பாலோடு சேர்ந்து கொதிக்கட்டும் இந்த அவல். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இதில் ஒரு 4 ஏலக்காய் வச்சுருந்தேன் இல்லையா, அதை இதோட ஒரு 4 ஏலக்காய் அதை இதில் போட்டுட்டு ஆஃப் பண்ணுறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.